ராஜஸ்தான் ராயல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச். ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்க்கு அதே 10 ஓவர், ஃபர்ஸ்ட் 3 ஓவர் காமன் பவர் பிளே, 5 ஓவர் யூஸ் பண்ணணும். அதே ஃபார்மேட். ஸ்ட்ரைக்கில் கிருஷி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வல்லரசு, பவுலிங்கில் சசி வந்திருக்காரு, ஃபீல்டில் இருக்காரு. ஸ்டாப் டீப்பில் நந்தா ஒரு சிங்கிள். செகண்ட் வல்லரசு ஸ்ட்ரைக்கில் நல்லா இருக்கார், நல்லா டிஃபென்ஸ். ஸ்டார்ட் பால் டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்க்கலாம். கேட்சா தெளிவாக எடுத்துருக்காருங்க செல்வா. நல்ல டேக் ஆன், முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரில். ஒன் பேட்ஸ்மேன் தேஜா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். ஃபோர்த் ஓவர் நல்லா டிஃபென்ஸ். சர்க்கிள்குள்ள ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 நல்ல யார்கர், அப்படி யார்கர் ஒரு டாட் பால். லாஸ்ட் 1 ஸ்டாப்பேஜ் பேக்கில் தான் வந்திருக்கு ஒரு சிங்கிள். ஷார்ட் ஃபுல் டாஸ் தெளிவாக போனிஷ் பண்ணாரு நினைக்கிறேன். ஸ்பின்னர் வந்தாலுமே அவருமே கிளியர் பண்ணியிருக்குங்க. ஃபர்ஸ்ட் 6 இருந்த மேட்ச்சில் கிரிஷோட பாட்டில் வந்துருக்கு. செகண்ட் ஓவர் வந்திருக்கு. தேர்ட் ஒன் டாஸ் ஒரு லீடிங் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்சாக விட்டுருக்காங்க. 6 வச்ச பேட்ஸ்மேன் கேட்சாக விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் இங்கே. நல்ல டிஃபென்ஸ். சிங்கிள் ஷாட்டுங்க. ஸ்லாட்லேயே போட்டார் நேரா. தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு. பேசிட்டு இருக்கும்போது ஐயோ லைனில் போல டிஸ்டன்ஸ் போலுங்க. ஸோ கேட்ச் டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேட்ச் டாப் கிருஷிக்கு இந்த ஓவரில். ஒரு குட் ஷாட். விக்கெட் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. வெட்டினாலே ஓடி நினைக்கிறேன். கோயிலுக்குள்ள ஹைட் தான் போயிருக்கு. பேக்லேயோ போய் தாராளமான கேட்சுங்க. பின்னாடி போய் எடுக்குது, அவ்வளோ ஈஸி இல்லை. சல்லியுமே போய் எடுத்துருக்காருங்க. பானுன்னு நினைக்கிறேன். டேக் ஆன் முக்கியமான சைனிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 கேட்ச் டாப் பண்ணாங்க. இந்த முறை கேட்ச் டாப் பண்ணல. 2 ஓவருக்கு ஸ்கோர் பாயிண்ட்டு. 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஒரு டிஸ்டன்ஸ் போகல, ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. கோயிலில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் நல்லா டிஃபென்ஸ். சர்க்கிள்குள்ள ஒரு சிங்கிள். பேக்ல போயிருக்கு. கிரேட்டர் 2 அற்புதமாக வீசப்பட்ட பந்திற்கு எத்தனை ஓட்டங்கள்? 1 2. நல்ல ஸ்டாப் டீப்ல ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? 3 ரிஸ்கோ 20. 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். இப்போ ஃபுல் ஷாட் டிஸ்டன்ஸ் போகல, ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. ஃபீல்டர் ரொம்ப அவைடாக இருக்காங்க. 1 more ஸ்டாப் பவுண்டரி. செகண்ட் ஒன் ஸ்விட்ச் தாங்க போயிருக்கு. கிராண்ட் 2 கிடைக்கும். அகைன் ஒரு ஃபுல் ஷாட். இந்த மாதிரி ஃபீல்டர் இருந்தாலுமே அவருமே கிராஸ் பண்ணி போயிருக்கு. 1 more பவுண்டரிங்க. கேட்சை விட்டுருக்காங்க. டீப்ல பவுண்டரியும் போயிருக்கு. 4 ஓவருக்கு ஸ்கோர் 35. பவுலிங் ஹேண்ட்ல ஒரு ஃபிளிக். ஃபைன் லெக்ல ஒரு சிங்கிள். கழிஞ்சு பேட்ஸ்மேன் கார்த்திக் வந்திருக்காரு. போன ஒரு விக்கெட்டு. 3 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப். நல்லா டிஃபென்ஸ். டாட் பால். ஷாட் ஒரு கட் ஷாட். கவர்ஸ் பாயிண்ட் மேல வலிமை இழக்குறாங்க. இங்க ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த பால் 3 ரன். லாஸ்ட் 2 இந்த ஓவரில். ஒரு பவுன்சர் டாட் பால். லாஸ்ட் 1 இப்போ எடுக்கல. பைஸில் ஒரு சிங்கிள். கடைசி பால் சிங்கிள். 5 ஓவருக்கு ஸ்கோர் 41 வந்திருக்கு. சசி வந்துருக்கு பவுலிங் ஹேண்ட்ல. ஐயோ ஜஸ்ட் அந்த 3000 தான் கேரி ஆகிருக்கும். அங்கே பவுண்டரி போல. நல்ல ஸ்டாப் டீப்ல சிங்கிள்.
ஷாட் போனார், எதிர்பார்த்த பந்து வரல. ஒரு சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள். நேராக ஸ்லாட்லேயே போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் கார்த்தியோட பேட்லேருந்து. மீண்டும் அடிக்கப்பட்ட பந்திற்கு எத்தனை ஓட்டங்கள்? அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? மிக அற்புதமாக வீசப்பட்ட 6 ஸ்கோர் 52. பவுலிங் லக்கை நந்தா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஒன் வைடா போட்டிருக்காரு. முறை செகண்ட் ஒன் ரீ. சரி, நான் மீட் இல்லை, சர்க்கிள்குள்ள ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் கோயிலுக்குல நல்லா ஸ்டாப். 1 மினிட்ஸ் தடுத்து விட்டுருக்காரு டீப்ல. இங்கே 2 ரன்ஸ், ஈஸி 2 ரன்ஸ். 7 ஸ்கோர் 57 வந்திருக்கு. பவுலிங் எல்லாக்கின் மகி வந்திருக்காரு. ஷாட் லாங் ஆன்ல டிஸ்டன்ஸ் போக நினைக்கிறேன். ஜஸ்ட் கிளியர் பண்ணிட்டாருங்க. 2வது சிக்ஸர் கார்த்தியோட பேட்லேருந்து. இந்த பால் பார்த்தீங்கன்னா லைனில் கேட்ச், விக்கெட்டு. ஸோ செட்டில் பேட்ஸ்மேன் மணி விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் வந்திருக்காரு. ஒரு ட்ரை இருக்கும். இடத்துல போனால் 2 புஷ் பண்ணிவிடுவாங்க. 2 ரன்ஸ். க்ளீன் பவுல். நேராக ஸ்டெம்புக்கு எதிர்த்து போட்டாருங்க. மிஸ் ஆகிட்டு அந்த இந்த பால் பேக் டு பேக் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். 5th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் வந்திருக்காரு. அம்பையர் சிக்னல் நோ பால். காட் சொல்ல நினைக்கிறேன். இங்கே ஒரு சிங்கிள். நல்லையா இருக்காரு. ஃபீல்டர் எடுக்கல, பேக் ஆஃப் ஃபீல்டரும் எடுக்கலாங்க. 2 பேருமே எடுக்கல. மிஸ் ஃபீல்ட் பவுண்டரி, லக்கி பவுண்டரி, 1 மோர் பவுண்டரி கார்த்தியோட பேட்லேருந்து. வைட் ஸ்கோர் 72 வந்திருக்கு. 5 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். நியூ பவுலிங்கில் பிரசாந்த். சரி, டாஸ் நல்ல ஸ்டாப் அவுட் இருந்து 2க்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச். ரொம்ப ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. ஸோ கிளியர் பண்ணிட்டாருங்க. ஸ்லாட்டில் தான் போட்டிருக்காரு. 3வது சிக்ஸர் கார்த்தியோட பேட்லேருந்து. நிறைய போய் ஷாட். ஒரு ஃபுல் டாஸ் ஸ்டாப் வச்சு மாதிரி போட்டு போயிருக்கு. நல்ல ஸ்டாப், நல்ல சேவ் டீப்ல ஷோக். இருந்தாலும் இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தீங்க. 2 ரன்ஸ். ஷார்ட் ஆகி இந்த மாதிரி காசு மேலே டிஸ்டன்ஸ் போக நினைக்கிறேன். தெளிவாக இருக்கார் லைனில் சசி. நல்ல கேட்ச். பேட்ஸ்மேன் கார்த்திக் விக்கெட் யூஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் நல்லா பேட்டிங். டீம் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 2 ரன்ஸுங்க. இவ்வளோ ஸ்கோர் 84. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக். 6th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ். யாருக்கா இருக்கான் ட்ரை. ஃபீல்டர் கைக்கே போச்சு, விட்டுருக்காரு கேட்சா. இங்கே ஸ்டம்பில் பால்லாம் கட் பண்ணி அடிக்கலாங்க. 2 ரன்ஸ் இந்த பால். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போயிட்டு தட்டி இருக்க கவசேஜ் எல்லாம் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி பார்க்கலாம். கடைசி பால் பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் பவுண்டரி. 90 ரன் மேலே கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 91 நடணும். ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸ்ட்ரைக்கில் பானு, நான் ஸ்ட்ரைக்கில் மஹி. பவுலிங்கில் கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 7 ரன் போயிருந்தது. செகண்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ். இதனால் ஒரு குயிக் சிங்கிள். தேர்ட் ஒன் ஷார்ட் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலாம். மிடில் விக்கெட் ஃபீல்டர் இருக்காரு. ஸோ ஹார்ட் சான்ஸ் கேரி ஆகலை. 2 ரன்ஸ்.
போட்டிருக்காரு இன்சைட் பட்டு ஸ்டம்பில் பட்டிருக்கு அன்லைக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் ராஜஸ்தான் ராயல்ஸ். நல்ல கம்பேக். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 10 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். நியூ பவுலர் சுரேஷ் பவுலிங்கில் நல்ல கட் ஷாட் கவர்ஸ்க்கு மேலே பவர் பிளே ஓல்ட்ரி போகலாம் பார்க்கலாம். பால் ட்ராவல் ஆகலைங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு. விக்கெட் 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் நேராக ஃபீல்டர் கையை தேடியா போயிருக்கு. நல்ல டேக் அண்ட் ஒரு ½ மினிட் ஷார்ட் ஆஃப் ஃபுல்லாக கிளியர் பண்ணல. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். நல்ல கேட்ச். பேட்ஸ்மேன் சசி வந்திருக்காரு. ஒரு டாட் பால் விக்கெட்டுக்காக ஒரு 2 டாட்ஸாக போட்டிருக்காரு. நல்லா வைடு ஆனால் கேப்பில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரியாக மாறும். ஐயோ கல்ல போட்டு வந்துருச்சுங்க. இங்கே 2 ரன்ஸ். ஸ்டாப் டேரக்டாக பட்டு இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு குயிக் சிங்கிள். 2 ஓவருக்கு ஸ்கோர் 15. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான். பலர்ஸ் வந்துருக்கிற போலிங் எல்லாம் டாப் வச்சு வரப்பட்டிருக்கு. சான்ஸ் ஒரு கேட்ச் பார்க்கலாம். நோமேன்ஸ் தான் யாருமே எடுக்கல. இங்கே 2 ரன்ஸாக புஷ் பண்ணிட்டாங்க. ஃபுல் டாஸ் ஸ்டெம்புக்கு ரொம்ப க்ளோஸ் லக்கின்னு தான் சொல்லணும். பேக்கில் வந்து சிங்கிள் கிடைக்கும். சான்ஸ் ஆர் கேட்ச் டீப்பில் ஃபீல்டரே இல்லை. பவர் பிளே பவுண்டரிக்கான சான்ஸ் தான் அதிகம். 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி பிரபாகரனோட பேட்லேருந்து. சான்ஸ் ரொம்ப ஹைட்டு போயிருக்கு, வாய்டாக தான் போயிருக்கு. இதுவும் பவுண்டரிங்க. பேக் டு பேக் பவுண்டரி பிரபாகரனோட பேட்லேருந்து. தேவையான 2 பவுண்டரி. இந்த முறை விட்டு தட்டியிருக்காரு கவஸ்க்கு மேலே. கேப்பாக கரெக்டாக பிளேஸ் பண்ணுறாருங்க. இந்த முறை நல்லா ஸ்டாப் டீங்களா பவுண்டரி போகல. 2 ரன்ஸுங்க. அப்புறம் தட்டியிருக்காரு. சிங்கிள் நல்லா ரன்னிங். 3 ஓவருக்கு ஸ்கோர் 29. ஸோ 3 விக்கெட் லூஸ் பண்ணாலுமே நல்லா ஸ்கோருங்க. பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 6 ஓவருக்கு 7 ஓவருக்கு 62 ரன் ஸ்கோர் பண்ணணும். நல்லா போய் ஷார்ட்ஸ் ஃபீல்டர் வந்தாலுமே 1 பவுன்ஸில் பவுண்டரி தான் போயிருக்கு. 1 மோர் பவுண்டரி பிரபாகரன் பேட்லேருந்து. எந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியாக மாற்றிருக்காரு. செகண்ட் ஒன் வைடாக போட்டிருக்காரு. செகண்ட் பவுண்டரி ஷார்ட்டை விட்டு தட்டியிருக்காரு. தேர்ட் ஒன் சரிடா மீட் இல்லை பேட்டில் ரொம்ப ஷார்ட்டாக போட்டார். பேட்டில் அழைச்சி விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். காம்படிஷன் லைனில் செக் பண்ணி பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. 1 மோர் பவுண்டரி பிரபாகரன் பேட்லேருந்து. போன ஓவரில் தொடர்ந்து இன்னொரு 2 பவுண்டரி. ஒரு தேவையான பவுண்டரி பிரபாகரன் பேட்டில் வந்து நல்லா இருக்கா. நல்லா கம்பேக். ஒரு டாட் பால். இங்கே நம்ம 1 மோர் டாட் பால். கடைசி பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. இவ்வளோ செட் அண்ட் பவுலிங் இல்லை. 4 ஓவருக்கு ஸ்கோர் 40. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லீடிங் ஆச்சு. சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்லா டேக் அண்ட் தேஜா தெளிவாக எடுத்துருக்காரு. ஃபோர்த் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஆர்ஆர் அந்த பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு பிரபாகரன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நந்தா வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் நல்லா ஃபிளிக்கான பேக்கில் நினைக்கிறேன். கிராண்டட் 2 சான்ஸ் ஃபார் கேட்ச். இந்த மாதிரி நல்லா டேக் அண்ட் செகண்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாரு நந்தா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அசோக் வந்திருக்காரு. ஷார்ட்டு ஃபுல் ஃபேஸில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ் தரையாடி இருக்காரு. விக்கெட்லாம் பெரிய ஓப்பன் அதுக்கு வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப் டீப்பில் வளர்ச்சி. 2 ரன்ஸ். அஞ்சு ஓவருக்கு ஸ்கோர் 46 வந்திருக்கு. ரிமைனிங் 5 ஓவருக்கு 45 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஸோ 8 தான் எடுத்துருக்காங்க. 2 ரன்ஸ். குயிக்கராக போட்டிருக்காரு. குட் அண்ட் ஒரு டாட் பால். 4th ஒன். கேஷ் பேட் நிற்கிறது. நல்ல டேக். ஸோ முக்கியமான விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. சசி செட்டில் பேட்ஸ்மேன் சசி விக்கெட் லூஸ் பண்ணுறாரு.
ஒரு லீடிங் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன். விக்கெட்டாக மாறுமா ஒரு கேட்ச் அண்ட் பவுலர் எடுத்துட்டார். நல்லா டேக்கன் நல்லா இருந்து பேக் டு பேக் லூஸ் பண்றாங்க. ஆர்ஆர் ஆரூருக்கு ஸ்கோர் 49 ரன் வந்திருக்கு. எஸ் பேட்டர் நிக்கிறது 1 more விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஆர்ஆர் கடைசி 2 ஓவர்ல பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் நரேந்திர வந்திருக்காரு. நரேன் கட் ஷாட் ரொம்ப டர்ன் ஆயிடுச்சு. அருமையாக வீசுவது வந்து எத்தனை ஓட்டங்கள் இங்க புஷ் பண்ணிட்டாங்க 2 runs. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாத்திருக்கார் லைன்ல அந்த டேக்கானுங்க. 1 more விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் bowling again. கார்த்தி வந்திருக்காரு. சொரமே இருக்கா 16க்கு 35 ரன் தேவை. எத்தனை ஓட்டங்கள் நெக்ஸ்ட் ஒன் விட்டுனா ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். லாங் ஆன்ல போய் தெரியா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு டிஸ்டன்ஸ் போகலாம். ஹைட் தான் போயிருக்கு. கேட்ச் விட்டுருக்காரு. 6 போயிருக்குங்க. ஒரு தேவையான 6 இந்த பட்சோட பேட்ல இருந்து. ஒரு ஸ்கோர் 64 ரன் வந்திருக்கு. அருமையா இருக்கு. 12க்கு 27 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஒரு பாலுக்கு 27 குறைஞ்ச 2 பிரஷர் தேவை இந்த ஓவரில். ஆர்ஆர் மேட்ச்குள்ள வர 10க்கு 27 ஒரு ஃபுல் ஷாட் லாங்கா நைன் அந்த கிரவுண்ட்ல லைனை போட்டு வந்திருக்கு நினைக்கிறேன். சரி பால் 27 ரன் தேவை. ஹாரி டட்புல்லா போட்டிருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம் இந்த முறை. எஸ் ஃபீல்டரை கிராஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு தேவையான 6 ஷெக்பீரோட பேட்ல இருந்து 8 பாலுக்கு 21. வைல்டில் நல்ல கம்பேக் டாட் பால். 7க்கு 21 கடைசி பால் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக கடைசி ஓவரில் ஒரு சான்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கு கடைசி பால் பாலாக போட்டிருக்காருங்க. 6 கவர் நல்ல கம்பேக் 2 ஆட்ஸாக போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். 6 பாலுக்கு 21 ரன் தேவை. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் ஷாட் ஃபர்ஸ்ட் பால் நேராக ஸ்லாட்டில் போட்டாருங்க. கிளியர் பண்ணிட்டாரு. ஒரு தேவையான 6 ஷெட்டியோட பேட்ல இருந்து. ஒருமே இருக்கா 5 பாலுக்கு 15 ரன் தேவை. ஸ்டெப் டவுன் தெளிவாக போட்டிருக்காருங்க. போட்டு டாட் பால் 4 பாலுக்கு 15 ஒரு புது ஷர்ட் கிளியர் பண்ணணும் மேட்ச்குள்ள வர. ஷார்ட் இந்த மாதிரி டாப் வச்சு மாதிரி போட்டிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. நல்லா டேக்கன் தெளிவாக எடுத்திருக்காரு கார்த்தியாங்க. 6 கவர் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு சக்தி. நியூ பேட்ஸ்மேன் 3 பாலுக்கு 15 ரன் தேவை. ஃபுல் டாஸ் ஃபுல் ஃபேஸில் டாட் பால் 2க்கு 15. இப்போ போன பாலோட ஒன்று சரி வந்துட்டாங்க. இந்த மேட்சை பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வினாக பதிவு பண்ணுறாங்க. விக்கெட் வின் பை